ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சியில் அமர்வார். அப்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கவே மாட்டார். அதாவது நீங்க பாரத பிரதமர்கிட்ட தான் கேட்கணும். அன்னை திருச்சி வந்திருந்தாங்களே, யாரும் கேட்கலையா? ஏங்க அவங்கள எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க அவங்கள. தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து 14ஆம் தேதி அறிவிக்கிறார். மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கு. தேர்தல் அறிக்கை போகுதா? அதான் உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றிலா. அது தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மக்களுமே எப்போ தேர்தல் வரும் மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி கடனாட்டு வாக்களிக்க வேண்டும் என்று உறுதியாக வாக்காளர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. குறைந்தபட்சமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 53% வாக்குகளை பெறுவார் என்பது எல்லோருடைய, நீங்கள் கிராமத்துக்கு போனாலே தெரியும், எல்லா மக்களும் நன்றியோடு இருக்கிறாங்க. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சியில் அமர்வார். அப்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கவே மாட்டார், 2000 கொடுப்பார். நன்றி. அதாவது நீங்கள் பாரத பிரதமர்கிட்ட தான் கேட்கணும். அன்னை திருச்சி வந்திருந்தாங்களே, யாரும் கேட்கலையா? கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் சொன்னாங்க 30 நாளைக்கு ஸ்டாக் இருக்குனாங்க. எங்கே இருக்குது என்னன்னு தெரியல. மத்திய அரசு சொன்னதை சொல்லியிருக்காங்க. நான் மத்திய அரசு கேட்டிருக்கேன். அவங்க ஒரு பாதிப்பு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அவங்க கட்டுப்பாடு. அவங்க ஆசையாக இருக்கலாம், நடக்காது தமிழ்நாட்டில். நன்றி, வணக்கம். ஓபிஎஸ் திமுக இணைஞ்சது வந்து எல்லாரும் கூட்டணி திமுக ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, ஏன்னா முதல்வராக இருந்த ஒரு விமர்சனங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அவங்க நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், சசிகலா அம்மா, டிடிவி அவர்கள், அதே போல் நம்முடைய மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அனைவருமே அவங்களை அவமானப்படுத்துகிறாங்க. மாண்புமிகு முதல்வர் கௌரவமாக வச்சுருக்காங்க. நிச்சயமாக அந்த சமூகமே அதை பாராட்டுகிறது. நன்றி. இந்த சம்பவம் மிக ஒரு மிருகத்தனமான செயல். மிக வன்மையாக கண்டித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி சரியான தண்டனை வழங்குவார். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.